ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனமும் 15வது வசனமும் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் 8வது வசனம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த நன்மை ஏதேன். அந்த நன்மையை கர்த்தர் கொடுத்தார். கொடுத்து விட்டு அவன்கிட்ட ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார். அந்த பொறுப்பு தான் என்ன அப்படின்னா, நீ அதை காக்கணும், நீ அதை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், நமக்கு வேண்டிய நன்மையை கர்த்தர் தருவார். கர்த்தர் தரும் நன்மையை காத்து கொள்ளுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தரும் நன்மையை காத்து கொள்ளுங்கள். ஆதாம் காலம் வேற, நம்முடைய காலம் வேற. ஆதாம் காலத்துல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. சொத்து சண்டைக்கு வாய்ப்பே இல்லை. அவன் ஒரு அடி எடுத்துட்டான், நான் 2 அடி கொடுத்தேன். அந்த பிரச்சனையே அங்க இல்லை. ஆனாலும் கர்த்தர் ஒரு பொறுப்பை அவன் கையில் கொடுக்கிறார். என்ன பொறுப்பு அப்படின்னா, நான் உன் கையில் இதை கொடுத்துட்டேன், இது நீ என்ன தலைகீழ நின்னாலும் உன்னால எதை உருவாக்க முடியாது, ஏதேன உருவாக்க முடியாது. ஏதேன எத்தனை பேருக்கு உருவாக்க முடியும்? முடியாது. ஆமென். நம்மளால முடியாத காரியங்கள் இருக்கிறது, அது நம்ம கையில தேவன் தருகிறார். ஆமென். நான் கொஞ்சம் அந்த செய்தியை சொல்லும் போது உங்களுக்கு அது புரியும். ஆனா நம்ம கிட்ட சில அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு தான் என்ன அப்படின்னா, நீ அதை பாதுகாத்துக்கோ, அந்த நன்மையை பாதுகாக்க வேண்டும். இந்த ஆதாம் அதை செய்ய தவறினதுனால அந்த நன்மையை அவனால என்ன செய்ய முடியல அப்படின்னா, அனுபவிக்க முடியவில்லை. அவனால பார்க்க முடிந்தது, அவனால புசிக்க முடியவில்லை. இந்த ஏதேனுக்குள்ள இருந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவனால புசிக்க முடியல. இது அவனுக்காகவே உருவாக்கப்பட்டது. தேவனுக்காக ஜீவ விருட்சம் யாருக்கு உருவாக்கப்பட்டது தெரியுமா? தூதனுக்கு அல்ல, தேவனுக்கும் அல்ல. ஏன்னா தேவன் யாரு? சாவாமை உள்ளவர். இந்த ஜீவ விருட்சம் கனி எதுக்கு? சாவு வராம இருக்கு. அப்ப இது யாருக்கு தான் தேவை? சொல்லுங்க கரெக்டா. மனுஷனுக்கு தேவை. மனுஷனுக்காக கொடுத்த நன்மை இந்த ஏதேன். மனுஷனுக்காக கொடுத்த நன்மை தான் இந்த ஏதேனுக்குள்ள இருக்கிற ஜீவ விருட்சம். அதை அவனால டேஸ்ட் பண்ண முடியாத அளவு. எத்தனை முறை அந்த மரத்தை சுத்தி வந்திருப்பான்னு எனக்கு தெரியாது, எத்தனை முறை அந்த பழத்தை டச் பண்ணிருப்பானோ தெரியாது. ஆனா அவனால என்ன செய்ய முடியல தெரியுமா? டேஸ்ட் பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, டைம் அதிகம் இல்லை, ஆனால் சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நமக்கு தருகிற விலையேறப்பெற்ற நன்மைகள் இருக்கிறது. எந்த ஒரு நன்மையும் யார்கிட்ட தான் வருகிறது? ஆமே, நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17 நினைக்கிறேன், நன்மையான எந்த ஈவும். அவன் நன்மைன்னு வருகிற எல்லாமே எங்க இருந்து தான் வருகிறது? பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்து பேச வைக்கிறார் என்றால், நான் போன வாரம் இல்ல, இந்த வந்து ஆரம்பத்தில் இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை மையமாக வைத்து தான் 2-3 செய்திகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதுதான் பேசலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். ஆனா ஆவியானவர் சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை வந்து சிந்தையிலே கொண்டு வைத்து நன்மையை காத்துக்கொள் என்கிற சத்தத்தை தொனிக்க பண்ணி கொண்டே இருந்தார். எனவேதான் கர்த்தர், அப்போ இதுல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் நம்ம கையில சில நன்மையை கொடுத்திருக்கிறார்.
இன்னொன்று, கர்த்தர் சில காரியங்களை நம்ம கையில நம்பி கொடுக்க போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, என் கையில கொடுத்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். என் கையில நம்பி கொடுக்க போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நிறைய காரியங்கள் இருக்கிறது வேதத்துல. நிறைய காரியங்களை ஆவியானவர் சிந்தையில ஓட வைத்துக் கொண்டே இருந்தார். ஆனாலும் ஆவியானவர் இந்த நாளில் அந்த விலையேற பெற்ற நன்மைகள் எல்லாமே எல்லா நன்மையுமே விலையேற பெற்றதுதான். ரொம்ப பசியா இருக்கிறவனுக்கு எது விலையேற பெற்ற நன்மை தெரியுமா? பேக் நிறைய கோல்டு கிடையாது, அவனுக்கு சாப்பாடு. அந்த நேரத்தில் நல்ல பசியா இருக்கிறவனுக்கு விலையேறப்பட்ட நன்மை என்ன அப்படின்னா ஃபுட். இதே போலதான் விலையேற. அப்போ அந்த ஃபுட் அப்படி சொல்லும் போது ஆமென், ஃபுட்டு அந்த நேரத்தில் விலையேற பெற்றது. அந்த பசி ஆறுனதுக்கு அப்புறம் அது அவனுக்கு எப்படிதான் இருக்கும்? சாதாரணமானதா இருக்கும். ஏன்னா வேணும்னு கேட்கிறவன் கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுவான் தெரியுமா? போதும்னு சொல்லுவான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, மனுஷன் 2 காரியத்துக்கு தான் போதும்னே சொல்லுவானா. ஒண்ணு சாப்பாடு, அதாவது நல்ல சாப்பாட்டு பிரியனா இருந்தாலும் அவன் அவன் ஒரு கீழே உட்காந்து ஒருவேளை இலையில சாப்பிட்டா கூட அவன் சாப்பிட்டு இலை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக விசுவாசம் தான். இந்த இடத்துல பழம் இருக்கும், இந்த இடத்துல அவியல் இருக்கும், ஃபுல்லாக விசுவாசம் தான். ஃபைனலாக தேடி முடிச்சுட்டு ஒன்றும் இல்லை, போதும். 2வது எண்ணெய் வைக்கும்போது, எண்ணெய் உள்ளங்கையில் அப்படி வாங்கி, எண்ணெய் புள்ள பிள்ளைகளுக்கு எண்ணெயும் கிடையாது, மண்ணெண்ணையும் கிடையாது, அப்படி எண்ணெய் வாங்கி அப்படி அது ஒரு லெவல் தாண்டும் போது போதும் 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 அப்படிமா வேற என்ன கொடுத்து பாருங்க, போதும்னு சொல்ல மாட்டான். ஒரு தேவை வரும்போது அந்த இடத்துல அந்த காரியங்கள் சந்திக்கப்படும் போது அது நமக்கு ப்ரெஷியஸ். ஆனா அது காரியம் சந்தித்து முடித்த பிறகு அடுத்த ஒரு தேவை வரும். அப்ப அந்த இடத்துல இன்னொரு காரியம் வந்து அதை சந்திக்கும் போது இதை விட அது நமக்கு எப்படி தெரியும்? பெருசா தெரியும். இந்த பூமியில எல்லாமே, எல்லாத்துக்கும் ஒரு மேன்மை உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு மகிமை உண்டு. நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேன்மை இருக்கிறது. ஆமென். இது எனக்கு சுண்டு விரல், சின்ன விரல், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு எடுத்தா எப்படி இருக்கும்? ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேன்மை இருக்கிறது. அதே போல அந்த விலையேறப்பெற்ற நன்மைகள், அதாவது இது எந்த மனுஷனாலும் தர முடியாத நன்மைகள். அப்படி ஒரு 5 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இதை நாம என்ன செய்யணும் அப்படின்னா காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாடல் உண்டுல, காத்து கொள்ள கிருபை தாரும். அது எந்த சரணம் எடுத்துருங்க. காத்து கொள்ள கிருபை, அது எந்த சரணம்? அது பாட்டு தெரியும், அந்த அந்த லைன் வரக்கூடிய சரணம். சரி, நீங்க போற பாடுங்க வீட்டுக்கு போய். இப்ப நம்ம செய்திக்கு வரோம். இப்போ எடுத்து போடுவாங்க பாருங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். என்ன இருக்கு? இந்த சரணம் தான். நிர்மூலமாகாதது நிற்பது மோக்கிருபை, நீசனின் பாவம் நித்திய ஜீவன் பெற்று கொண்டே, நீசன் நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள. ஆமென். காத்து கொள்ள. ஹல்லேலூயா. நாம் காத்து கொள்ள வேண்டிய 5 காரியங்கள். இதுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். தேவ சமூகத்தில் பயத்தோடு. ஒரு வசனம் உண்டு, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆமென். பயப்படாதுன்னு தான் சொல்றது பைபிள் ஃபுல்லா பரம்பி இருக்கிற வார்த்தையில ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத. அது என்ன சொல்லுவாங்கன்னா,
அது எத்தனை தடவை இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி கிடையாது. நீங்க எண்ணி காட்டுங்க, 360 தடவை பயப்படாதுன்னு இருக்கான்னு பாருங்க. அப்படிலாம் கிடையாது, சும்மா அடிச்சு விடாது. அவன் பயம் பயம் இப்படியெல்லாம் இருக்கிறத சேர்த்து வச்சு வேணா சொல்லியிருப்பாங்களா இருக்கும். நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, சாரி. ஆனால் நான் பார்த்ததில் 365 தடவைலாம் இல்லை, 100 பக்கத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நான் அந்த குழப்பத்துக்குள்ளே போகலை. ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு 365 அவருடைய ஒரு வார்த்தை போதும். ஒரு வருடத்தின் 365 நாள் அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. முதலாவது நன்மை என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்துமா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்துமா. சங்கீதம் 49 அதனுடைய 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. அடுத்த வார்த்தை பாருங்க, அது ஒருபோதும் முடியாது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு precious gift. The soul is God's precious gift to mankind. God's greatest gift. ஒரு பெரிய gift ஆத்துமா. அதாவது மனுஷனுக்கு கொடுத்த ஆத்துமா. இந்த ஆத்துமா ஏன் அது மனுஷனுக்கு கொடுத்த பெரிய விசேஷம் சொல்ல காரணம், ஆத்துமா எதுக்கு கிடையாது தெரியுமா? மிருகங்களுக்கு கிடையாது. அதனாலதான் மிருகங்களுடைய ஆவி திரும்பும் போது அவைகள் எங்க திரும்பும்? மண்ணுக்கு திரும்பும். முடிஞ்சது அதோட. இந்த பூமியில வாழ்கிற மிருகங்கள் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்கு. இப்போ நாய்க்கெல்லாம் 15 வருஷமோ 20 வருஷமோ இல்லை அப்படி இருக்கும். எதுக்கு ரொம்ப ஆயுள் ஜாஸ்தி? பன்றிக்கா? ஆமை. ஆமை பேசவும் செய்யாது, முன்னா இருக்கும், ஆனால் இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆமை. எல்லா ஆமையும் உள்ள இருக்கானா, பெருமை பொறாமை எல்லாம் அப்படியே இருந்துட்டே இருக்கும். ஆனால் சிலதுக்கு ஆயுள் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஃபியூ ஹவர்ஸ் தான். இந்த மழை காலத்தில் ஒன்று வரும் பாருங்க, ஆனால் அதை வாழ விடுவோமா? நம்ம அதை விட்டா அதுவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து விழும். ஆனால் விட மாட்டோம் நம்ம. ஹல்லேலூயா இப்படியே ஜோம். மற்ற நேரம்லாம் இப்படி கை தட்டுவோம். இந்த மாதிரி ஈசல் வந்துன்னா எதுக்கு? கைத்தாளத்தோடு பாடுறதுக்கா? இனி என்கிட்ட நீ இல்லை, உன் குடும்பமே வரக்கூடாது, அந்த ஒரு இதில் கை தட்டுவோம். ஆவேன் எல்லாத்துக்கும் ஒரு. ஆனால் அதோட முடிஞ்சதுக்கு அதுக்கு சாப்டர் ஓவர். அதுக்கு சாப்டர் ஓவர். ஆமென். அதுக்கு சாப்டர் அதோட முடிஞ்சு. ஆனா மனுஷனுக்கு அப்படி கிடையாது. சாப்டர் ஓவர்ல. ரட்சிக்கப்பட்டவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு நியூ சாப்டர் ஓபன் ஆகும். அதுதான் அவரோடு கூட இங்கே விசுவாசித்து அவரோடு வாழ்கிறவன் அங்கே முகமுகமாய் கண்டு. இதற்கு தான் என்ன தேவைன்னா மீட்பு தேவை. மீட்பு தேவை. ஏன்னா ஆதி மனிதனை கர்த்தர் உருவாக்கும் போது மரணம் என்று ஒன்று இல்லை. ஆனா கர்த்தர் வான் பண்ணார். என்ன வான் பண்ணார் அப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்டேன்னா என்ன உண்டாகும் தெரியுமா? மரணம். மரணம். அந்த மரணம் என்பது சரீரத்தின் படியாக மட்டுமல்ல, ஆத்துமாவை குறித்து அவர் எச்சரிக்கிறார். ஆத்துமா. அதனாலதான் கடைசியில யோவான் எழுதும் போது ஒரு மனுஷன் எப்படி வாழ விரும்பி எழுதுறார் தெரியுமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா ஆத்துமா எதுல வாழும்? ஆத்துமா எதுல வாழும்? மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. ஜீசஸ் போக்கஸ் பண்ணது ஃபுல்லா எதுல தான் தெரியுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். ஆத்மா எதுல மட்டும்தான் வாழும்? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையில மட்டும்தான் வாழும். வார்த்தையில மட்டும்தான் வாழும். நம்முடைய ஆத்மாவுக்கான போஜனம் தான் கர்த்தர் எழுதி கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட கிரேட்டஸ்ட் கிஃப்ட் கிடையாது. அதனாலதான் அந்த ஆர்டர் உங்களுக்கு சொல்றேன். ஆர்டர் படி இல்லை, எல்லாமே பெருசுதான். 5 காரியம் இதுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்துமா விலையேற பெற்றது.
விலையேற பெற்றது. அதனாலதான் ஆமென், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்து கொள், காத்து. அதுக்குள்ள என்ன வெளிப்படும் தெரியுமா? ஜீவ ஊற்று. ஆண்டவர் இந்த இவனுக்கு பாதுகாக்க அந்த இடத்துல என்ன கொடுத்தார்னா வேர்டு கொடுத்தார். ஆதாமுக்கு வேர்டு கொடுத்தார். அந்த வேர்டுக்குள்ள இவன் இருந்திருப்பானா எது இவனை தொட்டிருக்காது தெரியுமா? சாவு. சாவு சாவு தொட்டிருக்காது. இதை புசிக்கிற நாளில் நீ இந்த வார்த்தையை விட்டு எப்போ வெளியே போறியோ, அதுதான் வேர்டுங்கிற வேலி, அதான் கட்டளை, அதான் பிரமாணம், அதான் வார்த்தை. நீ இதுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் உன்னை இந்த சாவு தொடாது. இந்த சிறகின் கீழே அடைக்கலமாய் வந்த குஞ்சுகளை எது தூக்கிட்டு போகாது? பருந்து தூக்கிட்டு போகாது. ஆனா எப்போ வெளியே ஒண்ணு வருதோ அதை பருந்து தூக்கிட்டு போகும். எப்பொழுதுமே இந்த வசனத்தை விட்ட ஒரு வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குதுன்னா, அதாவது வசனத்தை விட்ட வாழ்க்கை வாழ்ந்து நான் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கிருபை. அந்த கிருபை எதற்கு கொண்டு வந்து தந்தார் தெரியுமா? கிருபையும் சத்தியமும். அப்ப அந்த சத்தியத்தோடு என்னை இணைக்க எனக்கு தேவன் தருகிற தருணம் தான் என்ன தெரியுமா? கிருபை. கிருபை, கிருபை, அந்த கிருபை. அதனாலதான் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. இந்த வசனத்தை விட்ட வாழ்க்கை ஆத்துமாவுக்கு சேதத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சேதத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த ஆத்தும மீட்பு விலையேற பெற்றது. ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனுடைய சரீரம் இனி இல்லை, ஆனால் அவன் ஏதோ ஒரு இடத்துல காணப்படுவான். ஒன்று பரலோகத்தில் அல்லது நரகத்தில். அந்த பரலோகம் நரகம் என்பது ஜட்ஜ்மென்ட் டேக்கு பிற்பாடு தான். அதுக்கு முன்பதாக அவர்களுக்கான பிளேஸ் எங்க அப்படின்னா பரதீசு, ஆமென், பாதாளம். இந்த ரெண்டையும் இயேசு ஒரு உவமையில, அது உவமை அல்ல, அது ஆண்டவர் எடுத்து சொல்லும் போது சொல்லுவார். ஐஸ்வர்யவான் லாசரு காரியத்தை சொல்லும் போது மரணத்துக்கு பின் இருக்கிற காரியத்தை இயேசு சொல்லுவார். இயேசு ஒருபோதும் ஒரு வாயிலிருந்து என்ன வராது தெரியுமா? போய் வராது. அப்படி என்றால் நிச்சயம் என்ன? மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மற்றவர்கள் அதை அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம அடுத்த ஜென்மம் கணக்கிலே பைபிள்லேயும் அதுக்கான ஒரு வேர்டு இருக்கு, மறுஜென்ம. அந்த மறுஜென்ம காலம் என்பது நான் திருப்பியும் இந்த மாம்சத்தில் வருவேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க இறந்துட்டாங்க ஆனால் இப்போ பாரு குழந்தையா வந்திருக்கிறாங்க. அப்படிலாம் வரமாட்டாங்க. உங்க ஆறுதலுக்கு வேணா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அவங்கள மாதிரி அப்படி ஒருத்தங்க சொல்லும் போது உடனே அங்கே போய் ஓவர் பரிசுத்தமானா காட்டக்கூடாது. நான் சொல்றது ஏன்னா அவங்க பெயின் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், அவங்க போயிட்டாங்க பாரு, இப்படி வந்திருக்காங்க, பேர பிள்ளையா வந்திருக்கிறாங்க, பேத்தியா வந்திருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஆறுதலாக தான் பக்கத்தில் அந்த இடத்துல போய் ஹீப்ரூவில் இப்படி சொல்லுது, கிரீக்கில் இப்படி சொல்லுது, அப்படி போய் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணக்கூடாது. அவங்க ஒரு சமாதானம், அது அவங்களுக்கும் தெரியாது அது இல்லைன்னு. ஆனால் அவங்க ஒரு ஆறுதலுக்கு, ஏன்னா இழப்பினுடைய வழி வந்து இழந்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ அப்படி பெயினில் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல போய் இருந்துட்டு உடனே அது அப்படிலாம் கிடையாது, இப்படி தெரியும். அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கு சின்ன விஷயம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு 4 வார்த்தை தெரியும்னு சொல்லிட்டு, அதாவது பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எழுத்து கொல்லும். ஆமாம், எழுத்து கொல்லும் ஆவி. அதன் அர்த்தம் என்ன? என் அறிவை வச்சு நான் ஒருத்தங்கள்கிட்ட போய் வசனத்தை எடுத்து பேச போறேன்னா மேக்சிமம் அவங்க கதையை நான் முடிச்சுட்டு தான். நிறைய பேர் இப்படி பிரசங்கம் பண்ணி எத்தனை அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், எத்தனை அடக்கம். அதாவது 4 வசனம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அது அப்படி இது இப்படி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. நமக்கு தெரியும். சரி, அவங்க சில மெதுவா அந்த 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 டைம் எல்லாம் தாண்டி அவங்க நார்மலாக இருப்பாங்க தெரியுமா. ஆமாம், அது நீங்கள் எப்போவுமே பாருங்கள், அந்த ஒருத்தங்க ஒரு இழப்பு நடந்து அதுக்கு பிறகு அந்த வீட்டில் ஒரு பிறப்பு ஏதாவது வரும்போது அவங்க பேசுவாங்க. எப்போவுமே அப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஆறுதல் அடைகிறது வரதான்
அப்படி ஏதாவது பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. நார்மல் அதை கடக்க ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை கொடுத்து அதுக்கப்புறம் போயிடுவோம். அந்த இடத்துல வந்துட்டு அது அப்படி இல்லை, இது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஏற்கனவே அந்த புண்ணு இன்னும் ஆறலை. அது இப்போ தான் கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிருக்கு. அதில் திருப்பியும் வந்து எண்ணெயை ஊற்றி திருப்பியும் கத்தி எடுத்து குத்தி அவங்கள காயப்படுத்த கூடாது. இதை சொன்னதுனால சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் செய்தி, அந்த மீட்பு. ஆமாம், நான் செய்திக்குள்ளே வரேன். ஆமாம், சில பார்க்குறாங்க 5 நடக்குமான எங்களுக்கு அந்த 5 ஃபஸ்ட்டே சொன்னாலும் அதை நாங்கள் எழுதி 1 மணிக்கு பஸ்ஸுக்கு போயிடலாம். இது ஃபஸ்ட்லேயும் சொல்லவும் இல்லை. ஆமாம், இது ரொம்ப முக்கியம். அப்போ எப்பொழுது அந்த வேர்டை விட்டு ஆதாமும் ஏவாளும் வெளியே போனாங்க, அப்போ நான் என்ன அதை இப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட சொல்லும்போது யார் இல்லை தெரியுமா? ஏவாள் இல்லை. அப்போ ஆதாம் ஒருவேளை இதை வந்து இதனுடைய சீரியஸ்னஸ் வந்து ஏவாளுக்குள்ள ஊட்ட மறந்தாரா என்ன தெரியல. இல்லை புதுசாக கல்யாணம் முடிச்ச அந்த விருந்து மயக்கத்தில் இருந்தாரானோ தெரியல. ஏவாள்கிட்ட பேசும்போது ஆதாம் எங்க போனார்னோ தெரியல. ஆமாம், சரி, அது நம்ம டாபிக் இல்லை. ஆதாம் பார்த்தார், ஒரு பழத்துக்கு நீங்க என்னெல்லாம் பாடுபடுத்துறீங்க, அவ்வளோ பிரசங்கியா இருக்கும், நான் தான் சண்டை இல்லை. பேதுருவும் சொல்லுவார், ஒரே ஒரு நாள் மறுதளிச்சேன், 1 வருஷம் பிரசங்கத்தை வச்சு ஓட்டுறான் பாரு. ஹல்லேலூயா. அதான் யூதாஸ் சொல்லுவார், அதனால தான் நான் பேசாம தூக்கலையே மாட்டிட்டேன், இல்லாட்ட இவங்களே நம்மளை தூக்கல போட்டுருவாங்க. எப்போ வேர்டு தான் பாதுகாவல். நம்ம அதை விட்டு விலகும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு சேதம் உண்டாகிறது. எனவேதான் ஆண்டவர் மோசேயை வைத்து ஜனங்களோடு பேசுவார். உபாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களிலே அந்த வசனத்தை மட்டும் வாசியுங்கள். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை கேட்கும்படி பண்ணுவேன், அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்து இருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா. இதை விட்டு விலகிட்டேன்னா, இப்படி ஏதாவது வேர்டு வரும்போது அந்த வேர்டை குறித்த பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். இங்க பொதுவாகவே பாருங்க, இந்த நல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் கை வைப்பாங்க. ஆனா சில ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படிக்காத பிள்ளைங்க கூட அந்த சில டீச்சர் வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு மேல இருக்கிற பயத்துல இவங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, நாளைக்கு என்னது, நாளைக்கு இவங்க தானே சமாளிச்சிடலாம் அப்படிம்பாங்க. இவங்க தானே சமாளிச்சிடலாம். இவங்கள ஐயோ குடும்பத்தையே இழப்பாங்களே, வேண்டாம் நம்ம எழுதிட்டு போயிடுவோம். சில நேரத்தில் பாருங்க, அப்போ அந்த ஒரு பயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆமென், நம்மளை வந்து அதனால ஆண்டவர் சொல்றாரு, உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு பயந்து இருக்கணும். அதுக்காக ஆண்டவர் வந்து அப்படி இல்லை. இந்த பயம் என்பது என்ன அப்படின்னா, அவரை கனப்படுத்தணும். ஆமென். நடுக்கத்தோடு கலிகூறுங்கன்னா சர்ச்சில் வந்துருந்து இப்படி விரைச்சிட்டு இருக்கிறது கிடையாது. அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, அப்படித்தானே கேட்கிறார். ஆமா, ஒருத்தங்க மேல நமக்கு ஒரு மரியாதை பயம் இருக்குன்னா, நமக்கு ஒருத்தங்க மேல ஒரு கனம் இருக்குனாலே நமக்கு அவங்களை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். அது அவர் என்ன அடிச்சிடுவாரோ, என்ன இது அப்படி அல்ல. அவரை நான் துக்கப்படுத்திடுவேனோ என்கிற ஒரு பயம், அவரை நான் வேதனைப்படுத்திடுவேனோ என்கிற ஒரு பயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஆமே கர்த்தருக்கு மகிமை. இப்படிதான் ஒருத்தர் சாட்சி சொன்னார். அந்த சாட்சியை வந்து நான் சின்ன வயசுல கேட்டேன். இங்கதான் வந்து சொன்னார்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சான். என்ன பழக்கம் அப்படின்னா, சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருந்துச்சான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஆளு சைடில் போயிருந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே புகை வெடி எழும்பிட்டே இருக்கும், மெதுவாக விட்டுட்டே இருப்பார். இப்படி தான் ஒரு வாட்டி
அப்படியே ஒரு மழை டைமில் ஒரு கொடையை வச்சுட்டு அப்படி சிகரெட் அடிச்சுட்டே இருக்கும்போது, பெரிய ஆள், கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் இருக்குது, சிகரெட் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீரென்று இவங்க ஸ்கூலில் இவருக்கு கிளாஸ் எடுத்த வாத்தியார் வந்து அப்படி நடந்து வரார். நடந்து வந்ததும் இவர் கொடையை வச்சு இவரை மறைச்சிட்டார். ஏன்னா சிகரெட்டை மறைச்சாலும் ஒரு இழுத்தாச்சு, இனி என்ன வச்சாலும் அது வந்து காதோட மூக்கோட வரதான் செய்யும். இவர் மறைச்சு அவர் பார்க்காம போயிட்டார். உடனே ஆண்டவர் இடைப்பட்டார். அவர் பார்க்கிறார், நீ மறைக்கிறியே, நான் பார்க்கிறேன்னு உனக்கு தெரியாதா? அந்த இடத்துல கீழே போட்டது. அது ஒரு பின்னால் ஊழியம் பண்ணி அதில் அவர் டெஸ்டிமனியா சொன்னது இல்லை. இப்போ நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அதாவது அந்த வாத்தியார் இனி வந்து இவரை பிடிச்சு என்ன செய்ய மாட்டார், அடிக்க. இப்பதான் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, அடிக்கவே கூடாது. அப்படியே அடிக்கணும்னாலும் டீச்சர் அவங்கவுங்க தங்களையே அடிச்சுக்கணும், வேற ஏதாவது பண்ணா. ஆமே, பிரம்பு வந்து கையாளுறது நல்லது. ஆமே. ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற புருஷன்ட்ட போட்ட சண்டையை வந்துட்டு பிள்ளைக்கு தலைமுடியை பிடிச்சுதான் இந்த மாதிரியும் இருக்கிறாங்க. அதாவது ரெண்டு எதுவுமே ஒழுங்கும் கிரமமா சிலர் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரில, ஒரே பிள்ளைய டார்கெட் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்படிலாம் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. இவன் ஒவ்வொன்றா சொன்னால் அதுக்குள்ளே போகிறேன். ஆமாம், அதனால் நான் பிடிச்சி வெளியே வாரேன். ஆமாம், இல்லை. அப்போ என்னன்னா, இந்த வாத்தியார் வந்து என்ன பண்ண மாட்டார், இனி வர அடிக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, இவர் இப்போ வளர்ந்து பெரிய ஆளாயிட்டு. சின்ன வயசுல வித்தியாசமா முடி வச்சிருப்பாங்க, இப்போ முடியே இல்லை. வித்தியாசமா முடி வைக்கிறவங்க கவனத்திற்கு முடியே இல்லை. அப்போ இவரை தெரிகிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தும் இந்த பயம் வர்றது காரணம் என்ன தெரியும், இவர் என்ன இன்னைக்கு அடிச்சிருவாரு. அப்படி கிடையாது. அந்த ரெஸ்பெக்ட் இது வந்து இது குறையிறதுனால தானே, இது இல்லைன்னு தானே அர்த்தம். எனக்கு ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தையை தரும்போது, இப்படி பண்ணுப்பா, இதை செய்யாத, இப்படி போகாத, இப்படி பண்ணு அப்படி சொல்லி நான் அதை செய்யாமல் இருக்கிறேன்னா எனக்கு நான் ஆண்டவரே உங்களை நான் மதிக்கவே இல்லை ஆண்டவரே, அதுதானே அர்த்தம். இதனால இழப்பு யாருக்கு? நமக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன். என்ன நல்லா, நீ சரீரத்தில் நல்லா இருக்கிற, எல்லாம் உங்க ஆத்மா சேதமாயிட்டு இருக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு சொல்லுவார், மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 36, 37, 38 வசனங்களிலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஜீவன்கிறது சோல், ஆத்மா. ஏன்னா இந்த ஆத்மா வாழும். அது எங்கே வாழணும்? கண்ணீர் இல்லாத இடமும் இருக்கிறது. மரணத்துக்கு பிறகு கண்ணீர் மட்டுமே உள்ள இடம் இருக்கிறது. அதாவது பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி பார்க்கணும்னா, பரலோகத்தில் கண்ணீர் இல்லை, அலறல் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேதனை இல்லை. அப்ப இது எது பரலோகத்தில் இல்லையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஆமே, அப்படியே மாறி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ ஆத்துமா என்கிறது ரொம்ப விலையேற பெற்றது. அதனாலதான் தாவீது ஃபுல்லா ஆத்மா கிட்ட பேசிட்டே இருப்பார். ஆத்மாவே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. ஆமே, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். வசனத்துக்குள்ள நம்மளை வச்சு நம்ம பாதுகாக்கணும். வசனத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அப்போ அடுத்து விலையேற பெற்ற அடுத்த நன்மை என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், சான்ஸே கிடையாது. தேவனுக்கு பிரியமா இல்லாதவங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது முடியாது. 1 கொரிந்தியர் 10:5. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அநேகரிடத்திலே கர்த்தர் எப்படி இருக்கவில்லையா, பிரியமா இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், சர்ச்சில் மெம்பரா இருக்கலாம், கம்யூனியன் அட்டன் பண்ணலாம், நீங்க டைத்து கொடுக்கலாம், எல்லாமே டைட்டா கொடுக்கலாம். ஆனா கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னா அழிக்க முடியாது. ஆமென். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். அன்பு கூறுகிற, அப்ப லவ், அந்த பிரியம், இதுதான் எல்லாத்துலயும் கனெக்ட் ஆயிருக்கும். அதனாலதான் பைபிள்ல இருக்கு அன்பே பெரியது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப விசுவாசம் என்பது தேவன், இது விலையேற பெற்றது. இந்த விசுவாசத்தை துவக்கினது யாரு? அப்ப கர்த்தரிடத்திலிருந்து வந்த நன்மை இது. கர்த்தர் துவக்கினார். எப்படி நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது? ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி கர்த்தருடைய. அப்ப விசுவாசம் எனக்குள்ளே தொய்ந்து போகுது. இப்போ ஒரு விளக்கு, எண்ணெய் ஊற்றி விளக்கு இருக்குல்ல, அதுல தீபம் மங்குதுன்னா ஆமே நம்ம உடனே என்ன செய்வோம் தெரியுமா? எண்ணெயை ஊற்றுவோம். அது போலதான் விசுவாசம் தொய்கிறது என்றாலே விசுவாசம் எப்படிதான் வரும்? கேள்வியினாலே வரும். உடனே நம்ம கேள்வி எப்படி வரும்? ஆமே, அதாவது நான் கேள்வின்னு நான் கேட்கறது இல்ல, நான் கேட்பது. ஆமென். faith comes from hearing the word of God. வார்த்தையை கேட்கிறதுனால. இன்னைக்கு விசுவாசம் தொய்யும் போது வார்த்தையை கேட்கிறோமா, வசனத்தை கேட்கிறோமா? அப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து கவலையே படல. கவலைப்படாதவன் எப்படிங்க பாதுகாப்பான்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கிட்ட கொஞ்சம் பணமோ கொஞ்சம் கோல்டோ இருந்தா அதை எங்க கொண்டு வைப்போம்? சொல்ல மாட்டீங்களே. சொல்ல மாட்டோம். எப்படியெல்லாம் வைப்போம். ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் அந்த பிரதிஷ்டை டைம்ல போகும்போது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இது பெட்டு, இங்க பாருங்க, பெட்டை ஓபன் பண்ணலாம், பெட்டுக்குள்ள இன்னொரு சின்ன லாக்கர். தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த விலையேற பெட்டத்தில் என்ன பண்றாங்க? சேஃபா வைக்கிறாங்க. சரி, நமக்கு எது ப்ரெஷியஸ்ன்னு தோணுதோ அதை நம்ம பாதுகாக்கிறோம், அதை நம்ம சேஃபா வைக்கிறோம். எங்க சிலர் செருப்புக்கு வர பூட்டு போட்டு போறாங்க தெரியுமா? ஆமே. ஒரு சகோதரர் வந்தார், அவருக்கு தொடர்ந்து 2 வாரம் செருப்பு காணாம போயிட்டு, அவர் அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு செருப்பை ஆண்கள் பக்கத்திலையும் இன்னொரு செருப்பை பெண்கள் இனி எடுக்கிறானா பாப்போம். அதாவது புது ஐடியாஸ் எல்லாம் அப்பதான் நமக்குள்ள. சிலர்லாம் கார் பைக்கெல்லாம் விட்டுட்டு அங்கேயே கலத்தி போட்டுட்டு சில பாக்குறீங்க, எப்படி இவருக்கு தெரியும்? நமக்கு இது விலையேற பெற்றது. அப்ப எனக்குள்ள விசுவாசம் அணைஞ்சிடக்கூடாது, டவுன் ஆகும். அது இல்லாம ஆயிடக்கூடாது. விசுவாசம் இல்லாத அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கத்துவார். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே அப்படிம்பார். ஆனா சீஷர்கள்ட்ட என்ன சொல்லுவார்னா, அற்ப விசுவாசியே. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் விசுவாசம் இருக்கு அப்படின்னா திட்டு கிடைக்கும், நமக்கு சரியாக்கப்படும். எந்த மட்டும் விசுவாசம் இல்லாம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வசனத்தை கொடுக்கிறார். நீங்க ஒரு சீஷர்களை பாத்தீங்கன்னா அவங்க நம்பல, ஆண்டவர் திட்டிட்டு அடுத்து என்ன இமிடியேட்டா கொடுக்கிறார் தெரியுமா? வசனம் லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே,
கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே வேண்டியதில்லையா, பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இப்படி பேசும்போது இவர்களுக்குள்ள என்ன உண்டானது? 32 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு, அப்ப அணைஞ்ச விசுவாசம், அணைய போன விசுவாசம் இப்பொழுது எப்படி எரிய ஆரம்பிக்கிறது? கொழுந்து விட்டு. எத்தனை பேர் சொல்வீங்க, தேவ சமூகத்தில் வரும்போது அணைகிற நிலைமையில நான் வருவேன், ஆனா வார்த்தையை கேட்டு என் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து போகும். ஹalleluya. விசுவாசத்தை காத்து கொள்ளணும். ஆமென். வசனத்தை கேட்பதன் மூலம் விசுவாசம் வருகிறது. வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம் விசுவாசம் பலப்படுகிறது. விசுவாச பரீட்சையில் நிற்பதின் மூலம் விசுவாசம் சுத்திகரிக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:7. விசுவாச பரீட்சையில் நிற்பதின் மூலம் விசுவாசம் சுத்திகரிக்கப்படுகிறது. 4வது முக்கியமான பாயிண்ட், தவறான போதனைகளுக்கு விலகுவதின் மூலம் விசுவாசம் காக்கப்படுகிறது. ஆமென். தவறான, இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அவைகள் அந்நிய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகளுக்கு விலகி ஓடுகிறது. ஆதாம் ஏவாளுக்குள்ளே சந்தேகம் வர காரணமே தவறான உபதேசம். தவறான பைபிள்ல எது எது இருக்குதுன்னு சொல்லுதோ அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர அப்படின்னாலே அது யாருதான் கொண்டு வரா தெரியுமா? சர்ப்பம். அது யாரா இருந்தாலும் சரிதான், உங்க முன்னாடி பேசுகிற நானா இருந்தாலும் சரிதான். பவுல் அப்படிதான் காண்பித்து கொடுத்திருக்கிறார். நாங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள், இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா யாரு பேசினாலும், நாங்களே மாத்தி பேசினாலும், ஏன் ஒரு தூதனே இறங்கி வந்து பேசினாலும் நீங்க என்ன செய்யாதீங்க? செவி கொடாதிருங்கள். விசுவாசத்தை காத்து கொள்ளணும். அதுதான் பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினே, விசுவாசத்தை காத்து கொண்டே. இது பிரஷியஸ். விசுவாசம் மட்டும் போயிட்டுன்னு வைங்களேன், அந்த பரலோக பிரியத்திலிருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னு அர்த்தம். ஆமென். இது நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. தேவ பிள்ளைங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசி அவனென்றும் பதரா, விசுவாசி அவனென்றும் பதரா, அவன் அங்கூரமேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை. வேற நம்மள ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்து நம்ப பண்ணியிருப்பா. அது வேற வார்த்தையெல்லாம் கிடையாது, பைபிள் உள்ள வசனம் தான். நமக்கு ஒரு வழியை போதித்திருப்பார். ஆமென். ஆண்டவர் வேதத்தில் எல்லாமே இருக்கு. உபத்திரவம் இருக்கிறது. இயேசு சொல்லுவார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நம்ம தேவ பிள்ளைங்க அனுபவிக்கிற உபத்திரம் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் சொல்ல, உனக்கு பாடும் கிடையாது, உபத்திரம் கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு, அதெல்லாம் முடிஞ்சு, உனக்கு பாடு வந்தாலே உன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால பாடே கிடையாது, உபத்திரமே கிடையாது, வியாதியே வராது உனக்கு. இன்னொரு உபதேசம் பரவிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? நீ என்ன செய்யவே மாட்ட? சாகவே மாட்ட. ஆமென். பைபிள்ல இருக்குது இல்ல, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அக்செப்ட் பண்ண முடியல இன்னைக்கு. வியாதி எல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது சொல்லிட்டு திடீர்னு கோவிட் வந்ததும், எனக்கு வியாதி இல்லை, வியாதி வருங்க. எலிசா இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு வியாதி வரலையா? அதனால ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, தேவன் ஒன்னு அனுமதிக்கிறார்னா அதுக்கு பின்னாக காரணம் இருக்கிறது. கண்டிப்பா வியாதி வருமா? அப்படி கிடையாது. கர்த்தர் வியாதி இல்லாம பாதுகாப்பார், கர்த்தர் அதிசயமா நடத்துவார்.
எலியாவை நடத்தினது வேற. எலியாவுக்கு வியாதி வரல, பாடுள்ள மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சரீரத்தில் அவர் காயப்பட்டதாட்டு எங்கேயுமே இல்லை. ஆனா எலியா விட எலிசா வேகம் உள்ள மனுஷன். ஆனா அவருக்கு வியாதி வந்துச்சு. இதை உடனே அவர் ரொம்ப பரிசுத்தவான், இவர் பாவி, இப்படி நம்ம முத்திரை குத்தக்கூடாது. ரியாலிட்டி என்ன சத்தியமோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணணும். இன்னைக்கு திடீர்னு ஒரு போதனையை கேட்டு, திடீர்னு ஒன்றை கேட்டு, இடையில இன்னொரு போதனை என்னன்னா, அதாவது பரலோகம்னு ஒரு கான்செப்டே கிடையாது. இங்கே தான் நம்ம பரலோகம் போல என்ன செய்யணும், வாழணும். அதுக்கு தான் நமக்கு என்ன கிடையாது தெரியுமா, சாவு கிடையாது. இப்படி சொல்லி இந்த மாதிரி குழப்பங்கள் பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு அதை பார்க்கணும். நீ சாகவே சாக மாட்டாய் அப்படின்னு சொல்லி முதல் டாக்டரினை கொண்டு வந்ததை யாரு தெரியுமா, பிசாசு. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் பெரோயா பட்டணத்தார் பவுலுடைய பிரசங்கத்தை வீட்டில் போய் வேதத்தில் அப்படி இருக்குதான்னு பார்ப்பாங்களாம். எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு ஆமே நாமே நான் ரிசீவ் இட்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வீட்டில் போய் பைபிள் அப்படி இருக்குதான்னு பார்க்கணும். இந்த வசனம் இப்படி இருக்குதா, அப்படியா? ஆமே. நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை மட்டும் நான் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். மாற்றினா அந்த ஒரு வேர்டு மட்டும் இன்னொரு வசனத்தில் உள்ள வேர்டை எனக்கு நான் அப்படி ஒருவேளை எனக்குள்ள பதிஞ்சு இருக்குதா என்னவோ தெரில. அப்போ ஒரு தாயார் அவங்க மெதுவாக சொன்னாங்க, பிரதர் இந்த வசனம் அது அப்படி கிடையாது, இந்த வசனம் இப்படி வரும் அப்படின்னு. ஆனால் என் மனசில் பதிஞ்சது அப்படி பதிஞ்சிட்டு, அவன் பதிஞ்சதுனால நான் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, நான் காட்டி தாரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டணும்னு பார்த்தா அவங்க சொன்னது மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா இது அதாவது ஒரு வசனத்தில் உள்ள முதல் பகுதி, இன்னொரு வசனத்தில் உள்ள இன்னொரு பகுதி. இந்த 2 வசனத்தையும் படிச்சதுனால என்னவோ தெரியல, எனக்கு இந்த 2 வசனமும் இதில் உள்ள முதல் பகுதியும் அடுத்த உள்ள 2வது பகுதியும் சேர்ந்து வேத வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படி சொல்லுகிறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு 3 நாள் கண்டினியூஸாக அதை அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். அதை அப்படி சொல்லி பழகிட்டு, நாக்கில் பழகிட்டு. இப்போ அந்த வசனத்தை டச் இப்போ இல்லை, அப்போ டச் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சாலும் வாயில் என்னதான் வரும், அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் இதை இல்லை இது இப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப படிச்சு இப்போ கரெக்டாக வருது. ஆமே. இல்லை நம்ம சொன்னால் கரெக்டாக அப்படி இல்லை, பைபிளில் இருக்குதான்னு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு கிரயம் கொடுக்க வேண்டும். அந்த கிரயம் கொடுக்கிறது தான் என்ன அப்படின்னா, வேதத்தோடு நேரத்தை செலவிட வேண்டும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். மூன்றாவதாக நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு precious gift என்ன அப்படின்னா ஃபேமிலி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம். இந்த குடும்பம் என்பது இந்த பூமியிலே தேவன் தந்த பெரிய நன்மை. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார், ஒரு புருஷன் மனைவியை உருவாக்கினார். இதை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி குடும்பத்தை பாதுகாத்த ஒரு நபர் பைபிள்ல உண்டு. யார் சொல்லுங்க? எல்லாருக்கும் ஒரு சொல்லுங்க. சூப்பரா சொன்னீங்க. நோவா. எபிரேயர் 11:7 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அதாவது காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு. அப்படின்னா இதுவரை அவங்க என்ன பார்க்கல தெரியுமா? மழையை பார்க்கல. அப்போ தேவனுடைய வார்னிங்க அவர் ரொம்ப சீரியஸா எடுத்தாதான் விஷயம். தேவனுடைய இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆனால் ஆண்டவர் வான் பண்ணுவோம், பிள்ளை நாளைக்கு இப்படி ஒரு காரியத்தில் இருக்கிறது மாதிரி ஆண்டவர் வான் பண்ணுறான்னு வைங்களேன். நம்மளால் என்ன பண்ண முடியாது தெரியுமா? அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க யாரு? நல்ல பிள்ளைங்க. அப்போ நம்முடைய நாளை நம்ம காணாதவைகள் பாருங்க. ஆகார்ட்ட ஆண்டவர் பேசும்போது இஸ்மவேல் எப்படி இருப்பான்னு சொல்லுவார் தெரியுமா? துஷ்ட மனுஷனாக இருப்பான்னு சொல்லுவார்.
துஷ்ட மனுஷனாய், நீங்க நல்ல துஷ்ட மனுஷனாய் இருப்பான்னு சொல்லும் போது அந்த அம்மா அங்க அழல. அந்த நீ என்னை காண்கிறவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்ரோயின் பேர வச்சுட்டு போயிடுவா. பிள்ளைக்கு தண்ணி இல்லைன்னு அழுதா. என் பிள்ளை சாகு கிடக்குறானே, தண்ணி இல்லையேன்னு அழுதா. என் பிள்ளை துஷ்ட மனுஷனா இருப்பானேன்னு சொன்னாரேன்னு அழல. ஆமென். நம்ம இதெல்லாம் நமக்கு எதிர்ப்பு ரொம்ப பெருசு. அவன் எப்படி இருந்தா என்ன, என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு வேலை வேணும், எப்படி இருந்தா என்ன, அவன் எப்படி சரியாயிரும். நமக்கு காரியம் நடந்தா போதும். ஆமென். என் பிள்ளை சேட்டை பண்ணாலும் நல்லா படிப்பான். அப்ப என்னன்னா அவ கேரக்டர் எப்படி இருந்துட்டு போட்டு அவ படிச்சா போதும். அப்படி அல்ல. ஒருத்தன் தேவ எச்சரிப்பை பெற்று அவன் பேழை உண்டு பண்ணினான். எப்படி இது சாத்தியமானது? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். ஆதியாகமம் 6 அதனுடைய 9. நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஆமென். நல்ல கவனிங்க. தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு 3 காரியங்கள் கிடைக்கும். 1 ஆலோசனை, 2 ஆதரவு, 3 அனுகூலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் என்ன கிடைத்தது தெரியுமா? கிருபை. இந்த தேவனோடு சஞ்சரிக்கிறது என்கிற வார்த்தையை உங்க மனசுல எளிதில் பதிய வைக்க 2 வேர்டுல சொல்றேன். தினமும் இயேசுவோடு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தினமும் இயேசுவோடு. அது நீங்க பேசுறீங்களோ, துதிக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஆமே நீங்க பைபிள்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, மெடிடேட் பண்றீங்களோ, அது எல்லாமே இது எல்லாமே இதுக்கு உட்படும். ஓகே. ஆமா. சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது தினமும் தினமும் இயேசுவோடு. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத ஓ நீரில்லாத தினமும் இயேசுவோடு. அதாவது நெருக்கம் வரும்போது மட்டும், வேதனை வரும்போது மட்டும், ஒரு காரியம் நடக்கும் போது மட்டும். இன்னைக்கு நிறைய பேர் நன்மையை அனுபவிக்க முடியாம இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் எல்லாரையும் மாற்றுகிறார், திருத்துகிறார். என் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நாட்களில் அதிகமாய் ஊழியம் செய்கிறதை நான் அனுபவிக்கிறேன். நான் இதை செய்கிறேன் அப்படி அல்ல, என்ன செய்ய வைக்கிறார், கர்த்தர் பேசுறார். சில நேரத்தில் நம்ம அப்படி ஸ்கிப் பண்ற காரியத்துல ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? தினமும் இயேசுவோடுங்கிறது ஸ்கிப் பண்றோம். இன்னைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு ரொம்ப இப்படி இருப்போம். நம்ம இப்படி வெள்ளிக்கிழமை அப்பான்னு அழுவோம், சனிக்கிழமை அப்பா பீதாவேன்னு ஆராதிப்போம், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருந்து ஆராதனையை முடிச்சுட்டு அடுத்து 4 நாள் லீவு. 4 நாளாச்சே நாருமே. அதுக்கு ஒரு திரும்பி வெள்ளிக்கிழமை உயிரோடு எழுமணும். ஆமென். சனிக்கிழமை விருந்து முடிஞ்சு. இப்படியே இல்ல, தினமும் இயேசுவோடு. இதுலதான் நமக்கு அந்த தெளிவு, அந்த ஆலோசனை கிடைக்கும். அளவு வேற தெரியுது. ஹல்லேலூயா. ஆமென். அதாவது நம்ம ஒரு கப்பல் செஞ்சா, நமக்கு மேக்சிமம் செய்ய தெரிஞ்ச கப்பல் ஸ்கூல் படிக்கும் போது செஞ்சோம். ஆமென். ஸ்கூல்ல படிச்சோமோ இல்லையோ, நம்ம எல்லாருமே கப்பல் முதலாளி. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தையை நான் அப்படியே அதை சொல்றேன். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் கட்டுகிற பேழை மூழ்காது. ஆமென். இந்த வார்த்தைக்கு இந்த ஒரே வார்த்தை தான், அவ்வளவுதான். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் கட்டுகிற பேழை, தன் குடும்பத்தை காக்க கட்டுகிற பேழை மூழ்காது. அப்படி புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் பேழை கட்டினான்.
அவன் பேரு தான் கொர்நேலியு. கொர்நேலியு. நம்ம நல்ல கவனமா கேளுங்க. வரங்களின் வெளிப்பாடை வச்சு திருப்தி அடையக்கூடாது, உறவை வச்சுதான் திருப்தி அடையணும். சிலருக்கு இந்த ஜெபிக்கிற ஜெப ஆவி இருக்கும் பாருங்க. ஆமே, சொந்த புருஷன்ட்ட பேச மாட்டாங்க, மனைவிட்ட பேச மாட்டாங்க, ஆனா ஜெபிக்க முழங்கால் போட்டாங்கன்னு வைங்களேன். சிலர்லாம் ஜெபத்தை பார்த்தா எனக்கு எப்படி தோணுன்னா, என்னத்தை ஊழியக்காரனா இருந்துட்டு ஜெபம் பண்றாங்க பாரு. நாங்களாம் ஜெபம் பண்ணும்போது சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நான் முழங்கால் போட்டேன்னா நைட்டு 12 மணி முழங்கால் போட்டா காலையில 4 மணிக்கு தான் பிரதர் எழும்புவேன். அப்படியா? ஆமே. ஒருத்தர் சொன்னார், நான் சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் வந்தார், பிரதர் உட்காருங்க. பாஸ்டர் நான் கீழே தான் உட்காருவேன். சரி உட்காருங்க பாஸ்டர். தானே முழங்காலே பைபிள் படிச்சு முடிச்சேன். பிரதர் நீங்க மேல இருங்க, நான் கீழே இருக்கேன். ஆமே. இதெல்லாம் தேவன் கொடுக்கிற கிஃப்ட், கிருபை. சூப்பரா சொன்னீங்க. நிறைய கிஃப்ட், ஜெபா வரோம் வரோம். அப்படி சிலர்லாம் ஒரே இருப்புல ஒரு ஒரு பகுதி ஆதியாக முடிச்சிருவாங்க. இருந்த இருப்புல அப்படி எல்லாத்தையும் அப்படி வாசித்து முடிப்பாங்க. 10 நாள்ல 3 நாள்ல பைபிள் படிச்சு முடிச்சிருக்காங்க. 3 daysல. ஆமா, நான் அப்படி முடிச்சிட மாட்டேன். நமக்கெல்லாம் ஒரு வேர்டு ஸ்ட்ரைக் ஆகிட்டுனா அது ஒரு வாரம் ஓடிட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஓடாது. அது அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டியூன் ஆகிருக்கும். ஆமே. ஆனால் வசனம் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் படிக்க வைப்பார், பார்க்க வைப்பார். ட்ராவல்லாம் நிறைய கேட்க வைப்பார். ஃபுல்லாக அந்த வசனத்தோடையே இருக்க ஆண்டவர் கிருபையா வச்சதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனம் ரொம்ப, வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான். ஆமென். இதை எப்படி பார்க்கனே தெரியலங்க. இது மட்டும் இல்லைன்னா எனக்கு உங்க முன்னாடி நிக்கிறேனா? இல்லை. ஒரு மனுஷனை எந்த குப்பையில் இருக்கிறவனையும் உயர்த்துகிறது கர்த்தருடைய வேதம். ஹல்லேலூயா. இதை மட்டும் உங்க வாழ்க்கையில சேர்த்து வச்சிட்டீங்கன்னு வைங்களேன். ஆமே. நீங்க தப்பிடுவீங்க. நீங்க எங்க இருந்தாலும் வாழ்ந்துருவீங்க. உலகமே உங்களை தூக்கி எறிஞ்சாலும் நீங்க எழும்பி வந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா. ஆமே. தேவனோடு சஞ்சரிக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. ஆமா. இந்த சஞ்சரிக்கிறதுங்கிறது உறவு. நான் 2 மணிக்கு ஜெபிக்கிறேன், 3 மணிக்கு, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கிருபை. அதெல்லாம் பண்ணுங்க, பண்ணக்கூடாதுன்னு இல்லை. உறவுல அதெல்லாம் ஒரு பார்ட். உறவுங்கிறது என்ன தெரியுமா? ஹார்ட் டு ஹார்ட், இருதயமும். ஆண்டவர் தம்முடைய இருதயத்தை யார்கிட்ட ஓபன் பண்றார் தெரியுமா? நோவாட்ட ஓபன் பண்றார். நான் வேலைக்கு போறேன், நீ இப்படி இந்த அளவு இப்படி பண்ணுன்னு சொல்லி ஆலோசனை கிடைச்சாச்சு. இனி பண்ணதுக்கு இவனுக்கு என்ன தேவை தெரியுமா? ஆதரவு தேவை. இவனுக்கு ஆதரவு கிடைக்குது. நோவா ஒரு மனுஷன் நின்று பேழை கட்டியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. மினிமம் அந்த மொத்த ஃபேமிலியும், ஆமே, எல்லாரும். அப்போ ஒரு ஆதரவு கிடைக்குது. அடுத்து அனுகூலம் கிடைக்குது. என்ன அனுகூலம் கிடைக்குதுன்னா, எல்லாரும் நிந்தித்தார்கள், ஆனா யாரும் இவன் பேழை கட்டதை தடுக்கல. பெரிய ஃபேவர் என்ன தெரியுமா? இவன் போய் காட்டுல போய் வேட்டையாடி ஒன்னையும் பிடிச்சிட்டு வரல. இவன் பேழை கட்டி முடிஞ்சதும் எல்லாம் ஜோடியா உள்ள எங்க ரூம் நம்பர் எத்தனை? 302. போ. ஆமா. சிங்கம் பக்கத்துல தான் மான் இருக்கு, பேசாம இரு. அப்படி மான் இப்படி சிங்கத்தை பார்க்கும். சிங்கம் வா காட்டுக்கு, கொஞ்ச நாள் பேழையை விட்டு வெளியே வா, அதுவரை நான் என்ன பண்ண மாட்டேன். சில பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு திருவிருந்து நான் ஒண்ணுமே, பேழைக்குள்ள இருக்கிற சிங்கம். ஆமே. ஹல்லேலூயா. சில சொல்லும் போது, பாஸ்டர் நீங்க டெய்லி திருவிருந்து வச்சீங்கன்னா என் புருஷன் அடிக்க மாட்டார் பாஸ்டர். புருஷன் சொல்லுவார், நீங்க டெய்லி திருவிருந்து வச்சீங்கன்னா என் மனைவி காஃபில உப்பு போட மாட்டா பாஸ்டர், அன்னைக்கு மட்டும் நல்லா இருப்பா. ஆமே. ஒருத்தன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது அந்த உயிரோட்டம், அந்த உறவு, ஹார்ட். நீங்க உங்க ஹார்ட்டை ஆண்டவர்கிட்ட ஓபன் பண்ணணும்.
நம்ம வந்து பிரேயர் பாயிண்ட்ஸை தான் வைக்கிறோம். ஆமே, பிரேயர் பாயிண்ட்ஸ் தான் வைக்கிறோம். நம்ம ஒரு 10 குறிப்பாண்டு ஒரே சோதரர் இந்தியாவை ரட்சியும், நேபாளை ரட்சியும், யுத்தம் நிறுத்தப்படுவதாக அப்படி சொல்லிட்டு எழுப்பி போய் இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு முடிஞ்சு அந்த யுத்தத்தோடு அதோட முடிஞ்சு. நம்மலாம் ஃபுல்லாக வைக்கிறது ப்ரேயர் பாயிண்ட்ஸ். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, வைக்கணும். நான் சொல்கிறது அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு ஏசப்பா உங்கள் மனசை திறந்து பேசணும். ஆமாம், நமக்குன்னு ஒரு ப்ரேயர் ஃபார்மேட் இருக்குல்ல, அதை தாண்டின ஒரு உறவு. அந்த இடத்துல நமக்கு தெளிவான ஆலோசனை வரும். இது இப்படி தான் பாருக்கும். அளவை சொல்கிறார். ஆமாம், இவ்வளோ தான் அளவு. அப்போ அதன் அர்த்தம் என்னன்னா கிளியர் கைடன்ஸ். ஒரு சின்ன டவுட் கூட வரல. ஏறக்குறைய 100 வருஷம் பேழ கட்டுறாங்க, 100 வருஷம் பேழ கட்டுறாங்க, ஒரு சின்ன டவுட் வரல. ஆண்டவர் தந்த பார்த்தீங்க, தேவனோடு ஒருத்தன் இப்படி சஞ்சரிக்கிறானா, இப்படி சஞ்சரித்த இன்னொரு நபர் உண்டு, தாவீது. அந்த கூடாரம் விழுந்த போதும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். உங்க குடும்ப தேவன் தந்த நன்மை, உங்க மனைவி தேவன் தந்த நன்மை, புருஷன் தேவன் தந்த நன்மை, பிள்ளைகள் தேவன் தந்த நன்மை விட்டுறாதீங்க. தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் போய் சேருங்கள். அந்த பேழைக்குள்ள குடும்பம் இருக்கணும், அதை காத்து கொள்ளணும். இப்படி குடும்பத்தை காத்து கொள்ளாமல் இழந்த வேதத்துல ஒரு சில நபர்கள் உண்டு. அதுல ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம், ஏலி. இன்னொரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம், ஆகான். இன்னொரு நபரை சொல்லுங்க, லோத். இந்த லோத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து உணர்த்தினார். லோத்தின் மனைவி எதனால அவன் நஷ்டமானா சொல்லுங்க பார்க்கலாம். எதை திரும்பி பார்த்தா? சோதம பார்த்ததுனால. இப்போ ஒரு சோதம ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? லோத். நம்ம லோத்தின் மனைவின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நேற்று ஆண்டவர் வந்து ஒரு வெளிச்சத்தை காண்பித்தார். பாரு, லோத்து அன்னைக்கு பார்த்தது, அது லோத்தின் மனைவி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு பாத்தியா? லோத்து நீதிமான் ஆயிட்டார். லோத், நீ ஒரு தப்பு பண்ணி நீ நாளைக்கு நீதிமான் ஆயிட்ட, ஆனா அவன் கூட இருக்கிறவன் பாதிக்கப்படுறானே. குடும்பம் காக்கப்படணும்னு நினைக்கிறவன் தன் வாழ்க்கையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். லோத்தை நீ கண்களை ஏறெடுத்து பார்த்து நீ பார்த்ததுனாலதான் உன் மனைவியும் பிள்ளைகளும் உன் கூட வந்தாங்க. இன்னைக்கு நீ நீதிமான் ஆயிட்ட. நாள்தோறும் வாதிக்கப்பட்ட போதும் தூதர்கள், தேவன் அனுப்பின தூதர்கள் சொல்றாங்க, நீ சோதமை விட்டு போன்னு சொல்லும் போது இவன் தாமதித்து கொண்டிருந்தான் பைபிள்ல இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? இப்போ கண்ணால பார்க்கல, ஆனா மனசு அதை விட்டு பிரியல. ஆனாலும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது அவன் நினைக்கல, நம்ம நேத்து தப்பு, நம்ம நிறைய குடும்பஸ்தர்கள் பண்ற தப்பு. ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நேசித்து அன்பு கூர்ந்து எச்சரிக்கிறார். சீக்கிரட்டா நம்ம செய்யற காரியம் நாளைக்கு நம்ம வெளியே வந்துடலாம் நினைக்கிறோம். ஒருவேளை வெளியே வந்துருவோம். ஆனா அந்த காரியத்திலிருந்து நம்ம குடும்பத்தினர் அதை பிடிச்சிட்டுன்னு வைங்கள, அவங்களும் நம்மள மாதிரி வெளியே வருவாங்களானா. ஆனா நம்ம குறை சொல்றது ஃபுல்லா யாரை சொல்லுவோம் தெரியுமா? லோத்தின் மனைவியை சொல்லிட்டு இருப்போம். நம்ம லோத்தின் மனைவி இந்த சோதமை பார்க்கறதுக்கு காரணம் என்ன? லோத்தே, நீ ஒரு காலத்துல பார்த்ததுனால தானே நீ அழைத்து. ஆபிரகாம் கூட நீ பயணித்த போது அவங்களும் பயணித்து தான் வந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா உன் கண்களின் இச்சைக்கு நீ இடம் கொடுத்து இன்னைக்கு நீ நீதிமான் ஆயிட்ட. ஆனா பாதிக்கப்பட்டது மனைவி மட்டும் இல்ல, பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டாங்க. சோதோமின் காரியம் அதாவது பிள்ளைகளை அது இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தகப்பனிடத்திலே பிரவேசித்திருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் கூட இருந்த யார் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்து பேழையை கட்டணும். இன்னைக்கு ஆவியானவர் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் நேசித்து எச்சரித்து கொண்டிருக்கிறார். நம்ம நிறைய காரியத்திலிருந்து வெளியே வந்துருவோம். ஏன்னா நமக்கு அந்த அனுபவம் தெரியும். ஆபிரகாமோடு நடந்ததுனால அந்த அனுபவம் தெரியும். லோத்தின் மனைவிக்கு புதுசு. லோத்தின் பிள்ளைங்க
வளர்ந்ததே எங்கதான் வளர்றாங்க தெரியுமா? சோதோம்ல. அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இப்படி ஒரு அழைப்பு, இப்படி ஒரு தேவன் இருக்கிறார், இப்படி ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ ஒரு தேவ பிள்ளை இதுல தெளிவா இருக்கணும். அதனாலதான் தேவ எச்சரிப்பை பெற்று நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் இந்த வருஷத்துல விட்டுடலாம், அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளர்த்துறோம். அப்படி இல்லை. ஆண்டவர் சமூகத்துல விழுந்து, அதான் தாவீதை போல விழுந்துடணும். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆமென். புருஷர்களை உங்க மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். மனைவிகளை உங்க புருஷன் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு தந்த நன்மை என் குடும்பம் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். இது ஒரு பெரிய, ஆமென், ஒரு பெரிய காரியம். இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தொனிக்கட்டும். ஒரு அந்தரங்க பாவத்துக்குள்ள போகும்போது உங்க குடும்பத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆகான் நினைக்கல இது நாளைக்கு என் குடும்பத்தையே பாதிக்கும்னு. நினைச்சிருந்தா அவன் தொட்டிருப்பானா? தொட்டிருக்க மாட்டானே. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரை பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு காலத்துல நல்ல குடி பழக்கத்துக்கு அடிமை. அவருக்கு குடிக்காம இருக்க முடியாது. நைட்டு 2 மணி ஆனாலும் அவருக்கு ஏதாவது வேணும். ரொம்ப நாள் கழித்து அவரை பார்க்கும்போது அவரை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த குடி வாசனையே அவருக்கு வீட்டிலேயே கிடையாது. அப்படி மாறிட்டார். அப்போ கேட்டேன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? ரட்சிக்கலாம் படல. அப்போ எப்படி குடிய விட்டீங்க? எனக்கு ஒரு பிள்ளை பிறந்ததும் பார்த்தேன், என் பிள்ளைக்கு அப்பா வேணும். நான் அப்போ குடிச்ச மாதிரி குடிச்சிருப்பேன்னா இன்னைக்கு நான் இல்லை. என் பிள்ளைக்காக நான் அதை வேண்டான்னு வச்சேன், இன்னைக்கு வர தொடலை அப்படிங்கிறார். குடும்பத்தை அவர் மைண்டுக்குள்ள கொண்டு வந்ததும், குடும்பத்தை தலைமுறையை பாருங்க. தலைமுறையை மனசுல வச்சிருக்கிறவன் தகாத உறவுக்குள்ளே போக மாட்டாங்க. ஆமே. புருஷனை விட இன்னொரு நபரை கொண்டாடுறது, மனைவியை விட இன்னொரு நபரை கொண்டாடுறது. நீ வந்து என்ன ஃபுல்லா எரிஞ்சு விழுற. அவ எப்படி என்ன பேசுறா தெரியுமா? அவ எப்படி கூப்பிடுறா தெரியுமா? அவ போன்ல என்ன எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? எனக்கு இதெல்லாம் நீங்களும் இருக்கிறீங்களே, எப்போ என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க என்னுடைய எல்லாவற்றையும் பாராட்டுறாங்க தெரியுமா? அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. அவங்க பேசுறதே எனக்கு இன்பமா இருக்கிறது. இப்படி சொல்லி அதாவது என் புருஷன் கிட்ட கிடைக்காதது அவங்க கிட்ட கிடைக்குது, என் மனைவி கிட்ட கிடைக்காதது இவங்க கிட்ட கிடைக்கிறது. இப்படி போறவங்க எல்லாம் மூழ்குகிற பேழையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். மூழ்குகிற பேழை. பார்த்தா அவங்க ஜெபம் என்ன, அவங்க ஆராதனை என்ன, அவங்க துதி என்ன. ஆனா வெள்ளம் வரும்போது அந்த பேழை மூழ்கும். ஆனால் தேவனோடு உண்மையிலேயே சஞ்சரிக்கிறவன் எத்தனை பெருவெள்ளம் வந்தாலும் உடா கரபா ஹந்தரபா ரீகரபா. ஆமென். லோத்தே, நீங்க நீதிமான் தான் லோத்தே. ஆனா நீங்க தானே தொடங்கி வச்சீங்க. இன்னைக்கு எல்லாரும் லோத்த ரொம்ப நல்லவனாகவும் லோத்தை மனைவியை கெட்டவனாகவும் பார்க்கறதுக்கு காரணமே லோத்தை நீங்க எடுத்ததுதானே. ஹல்லேலூயா. குடும்பம் என்னும் நன்மை. 2 காரியத்தை சொல்றேன். 4வது ஸ்தானம், தேவன் நமக்கு தருகிற ஸ்தானம், பொசிஷன் அல்லது அழைப்பு அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கு என்று ஒவ்வொரு நிலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை காத்து கொள்ளணும். 2 பேரை வேதத்துல பார்க்கும்போது, இன்னொரு 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். ஒருவன் சவுல், இன்னொருவன் தாவீது. ஒருவனுக்கு 2 பேரையும் உயர்த்தி தான் வைத்தார். ஆனா அந்த உயர்வுல யாரால நிக்க முடியல தெரியுமா? சவுலால நிக்க முடியல. உயர்வுல யாருக்கு நிக்க முடிந்தது தெரியுமா? தாவீதுக்கு நிக்க முடிந்தது. அதை அடுத்த தலைமுறைக்கு கைமாற முடிந்தது. இது ரொம்ப முக்கியம். ஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஏன் சவுலுக்கு நிக்க முடியல, தாவீதுக்கு ஏன் நிக்க முடிந்தது? நீங்க எழுதுறவங்க அப்படி 2ஆ போட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதிட்டீங்கன்னா நான் குயிக்கா சொல்லிடுறேன். 1, சவுல் கீழ்ப்படியவில்லை.
தாவீது கீழ்ப்படிந்தான். சவுல் ஜனங்களுக்கு பயந்தான், தாவீது தேவனுக்கு பயந்தான். சவுல் ஆரம்பத்தை மறந்தான். 1 சாமுவேல் 15:17. ஆரம்பத்தை மறந்தான். தாவீது எப்பொழுதும் நினைவு கூர்ந்தான், எப்பொழுதும் நினைவு கூர்ந்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதினுடைய எப்பொழுதும். 4, சவுல் தான் செய்த தவறை நியாயப்படுத்தினார். சாமுவேல் வந்து கேட்கிறார், ஏன் உன்னை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தானே வர சொன்னார், எது கொண்டு வந்த? அது ஜனங்க தான் இப்படி சொன்னாங்க. அப்படி தான் செய்த தவறை நியாயப்படுத்தினார். ஆனால் தாவீதோ உடைந்து மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டான். அதன் அடையாளம் தான் சங்கீதம் 51. சவுல் அபிஷேகத்தை மதிக்கவில்லை. அவன் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்டான். அதன் அர்த்தம் என்ன? ஆலோசனை அவன் ஏற்கவில்லை, அபிஷேகத்தை மதிக்கவில்லை. தாவீதோ அபிஷேகத்தை மதித்தான். அதன் அடையாளம் சவுலை விட்டு அபிஷேகம் ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? ஆனாலும் அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். அதனால அவனுக்கு விரோதமா நான் என்ன செய்யக்கூடாது? கை நீட்டக்கூடாது. அபிஷேகத்தை மதித்தான். சவுலால் தன் ஸ்தானத்தை வைக்க முடியவில்லை, காக்க முடியவில்லை. எல்லாம் இழந்து அபிஷேகிக்கப்படாதவன் போல மரித்தான். ராஜ்யம் பறிக்கப்பட்டது. அவன் தலைமுறை எப்படி வந்துட்டுன்னா, யாராவது மேவிபோசேத் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? செத்த நாயை போல இருக்கிற. எப்படி இருக்க வேண்டியவங்க ஸ்தானத்தை காக்கவில்லை. ஆனால் தாவீது ஸ்தானத்தை காத்தான். அதனாலதான் தாவீதுக்கு அணையாத ஒரு விளக்கை கர்த்தர் எரிய பண்ணி கொண்டே இருக்கிறார். அவன் கொம்பு உயர்த்தப்படும். தேவன் நமக்கு தருகிற ஸ்தானங்கள் உண்டு. அழைப்பு, பொசிஷன், அதை காத்து கொள்ளணும். அது ஆரம்பத்தில் அற்பமாய் தான் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படி சொல்லி தட்டி விடுவோம் என்றால் அந்த மேன்மையை நோக்கி நம்மால் நகரவே முடியாது. ஆமாம், எதுவுமே இன்னைக்கு அநேகர் வார்த்தையில விழுந்து போறாங்க தெரியுமா? இதெல்லாம் யாரு பாப்பா? இதெல்லாம் மனுஷன் பாப்பாடா? இதெல்லாம் என்ன? வார்த்தையில விழுந்து போறாங்க. இதெல்லாம் ஒரு வேலையா? வார்த்தையில. தாவீதை பாருங்க. தாவீது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினாங்க சவுல் கொன்றது 1000. அந்த தாவீது 1000 பேருக்கு தலைவனா சவுல் வந்து அப்பாயின்ட் பண்ணும் போது தாவீது சொல்றாரு, அப்படியே நான்லாம் ஏமாத்துறோம். கடைசி வரை என்ன வேடு தெரியுமா அவர் வாயிலிருந்து வரும்? நான்லாம் ஏமாத்துறோம். தாவீதை வந்து தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவதற்கு தன் மகளை கொடுக்கிறான் சவுல். உடனே தாவீது சவுலுக்கு மருமகனாகிறதுக்கு நான் ஒவ்வொன்றையும் ஒரு பெருசா பார்த்தான். ஆண்டவர் அடுத்த தலைமுறையை குறித்து சொல்றார். இவர் தாவீது, ஓம் பிள்ளை ஆலயத்தை கட்டுவான், கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டுவான். நேர போய் நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. இதான் தாவீது. ஆமே, ஸ்தானத்தை தக்க வைக்க உங்கள் ஆரம்பத்தை நினைத்து கொண்டே இருங்க. இது கர்த்தரால் வந்தது. ஐந்தாவது சுதந்திரம். சுதந்திரம். ஆமென். இதை காத்துக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூடாரங்களில் குடியிருந்தான். தேவன் நமக்கு தருகிற சுதந்திரம் உண்டு. இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. ஹல்லேலூயா. அதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதை நாம் சுதந்திரிக்கிறது மட்டுமல்லாமல் நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சுதந்திரத்தை சுதந்திரித்த ஒருவன் உண்டு, சுதந்திரிக்க கூடாமற் போனவர்கள் அநேகர் உண்டு. கானான் எல்லாருக்குமான சுதந்திரம். ஆனால் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கானானை காண கூட இல்லை. ஆனா காலேபு அதை எப்படி காத்து கொண்டான் தெரியுமா? உத்தமமாய் பின்பற்றினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? அவன் எகிப்துக்கு திரும்பவே இல்லை, பின் வாங்கவே இல்லை. ஆமென். உத்தமமாய் பின்பற்றினான். காலம் 40 வருடம் காத்திருக்க வைத்தாலும் அன்றைக்கு இருந்த அதே பலனை காலேபுக்கு இன்றைக்கும் கொடுத்து அவனும் அவன் தலைமுறையும் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மறுமையிலே தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம் உண்டு.
1 பேதுரு 1:3-4 மேலான சுதந்திரம், அழியாத ஆமென் வாடாத சுதந்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த சுதந்திரம் காக்கப்படணும்னா நான் ஓடி முடிக்கணும்னா எபிரேயர் 12:1. இந்த எபிரேயர் 12:1 நீங்க மனப்பாடம் பண்ணி வைக்கணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அதன் அர்த்தம் என்ன? என் கண்கள் இயேசுவையே நோக்கி இருக்க வேண்டும். Fix your eyes on Jesus. இயேசுவின் மேல் பதிய வைக்க வேண்டும். இயேசுவை விட்டு என்னை விலக்குகிறத நான் தள்ளிவிட பழகணும். ஆமென். அப்படின்னு நான் என் சுதந்திரத்தை காக்கிறேன் என்று அர்த்தம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்குண்டு, சிறப்பான சுதந்திரம். இதை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் எப்பொழுதும், சங்கீதம் 16 இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு முன்பாக எப்பொழுதுமே அப்படின்னா நம்முடைய சுதந்திரம் காக்கப்படும். ஆமென். தேவன் தந்த விசேஷித்த நன்மைகள். ஆமென். நம்முடைய ஆத்தும மீட்பு. ஆமென். விசுவாசம், அடுத்து குடும்பம், அடுத்து ஸ்தானம், அடுத்து சுதந்திரம். இதை இழந்துடக்கூடாது. காத்துக்கொள்ள கிருபையை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும்